ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சார் பசங்க எல்லாருக்குமே. ஏன்னா தென் அண்ட் நவ் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்கள் தான். ஏன்னா அத்தை பொண்ணே வேணான்னு சொன்ன சிந்தராசா இருந்து இன்னைக்கு மொத்த பசங்களும் விரும்புகிற ஐஸ்வர்யாக்கே பேரா பழுவேட்டரா நடிச்சிட்டீங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் சார். ஆக்சுவலாக சார் நான் நிறைய ஆடியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதர்வா சார் எல்லாருமே ஒரு கெஸ்ட் காதுகிட்ட வராங்கன்னா தம்பி கொஞ்சம் கேள்வி கேட்காத சீக்கிரம் முடிச்சிட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக சார் என் காதுக்கு வந்துட்டு டேய் அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சு அவனுக்கு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்மத்தினாலே நான் உங்களுக்கு சொன்னாரு. அதர்வா இங்கேருந்து உட்காந்துருந்தேன், சும்மா உட்காந்துருந்தேன், வேடிக்கை பார்த்து தான் இருந்தேன். அவர் சொல்லும் போது இந்த 3வது ரோல் ஆடின பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அவர் தானே சொன்னாரு சார். நான் எதையும் மறக்கிறது இல்லை போல. இல்ல நிறைய விஷயம் அதனால கேட்டேன், உடனே போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். சார் நாள் அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி ப்ரொடியூசர் இருக்காரு, இ கேன் ஆல்சோ ப்ரீச் அன்னைக்கு கெட் மேரிட். இந்த ஃபங்க்ஷன் வந்துருக்குமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்குமா தெரியாம போச்சு. பட் ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சார். எனக்கே ஆசையா இருக்கு சார். அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கே அத்தை பொண்ணா கல்யாணம் ஆயிடுச்சாமல்ல? இல்ல சார், அதான் சார் அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு அத்தை பொண்ணா பிறந்து நீங்க என்ன கல்யாணம் பண்ணி நம்ம அத்தை பொண்ணு பார்க்க போறீங்களா? ஒரு ஃபேண்டசி கிளாரிட்டியா பேசுங்க போல. இல்ல சார் ஃபேண்டசியா சொல்றேன் சார். ஃபேண்டசியா என் அத்தை பொண்ணு லவ் பண்றீங்களா? இல்ல சார், உங்க அத்தை பொண்ணா நான் பிறந்து என்ன நீங்க லவ் பண்ணுவீங்களா? வைல்ட் ஃபேண்டசியா இருக்கு கொஞ்சம். ஃபேண்டசி சார். ஃபேண்டசி. அதனால ஆல்வேஸ் ஐ லவ் யூ சார். உங்க வீடியோ நிறைய பார்த்துட்டு என்ன சார் இது பிடி பீரியட் கலவாங்க மேக்ஸ் வாத்தியார் மாதிரி போலாமா போக மாட்டேங்க. இது இறக்கி அங்க போலாமான்னு கேட்டேன். கண்டிப்பா சார் உங்களோட சார் நீங்க என்ன பண்ணலாம் சார். ஆல்வேஸ் லவ் யூ சார்.